இந்த ரோமர்கள் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வழியில மிக அழகாக சொல்லுகிறார். முதலாவது ஞானஸ்நானம் எப்படியாம்? மரணத்திற்கு உள்ளான ஞானஸ்நானம். 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வழியில மரணத்திற்கு உள்ளான ஒரு ஞானஸ்தானத்தை சபையானது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். எதற்காக நான் மரிக்க வேண்டும்? மரித்தனுடைய ஒரு வாழ்க்கை பார்க்கின்ற வழியில அவனுடைய முகத்திலே ஒரு சாயலை பார்ப்பீர்கள் என்றால் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் அழ ஆரம்பிக்கும். அதை போல ஒரு விசுவாசுடைய நிலைமை, அவன் ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக அவன் மரித்து விட்டான். எனவே அவனுடைய முகம் எப்பொழுது எப்படிதான் இருக்கணும்? சிரித்து கொண்டே இருக்க. யாராவது செத்து போனவங்க முகம் துக்கமா இருக்க பார்த்திருக்கீங்களா? வியாதியில் அவங்க மரித்திருந்தா கூட அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி காணப்படும். அதை போல ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே நான் மரித்து விட்டேன், எனவே எனக்கு பகை இல்லை, விரோதம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, துக்கம் இல்லை, எனவே நான் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பேன். முதலாவது ஒரு பகுதி, நாம் மரித்தவர்களாக காணப்பட வேண்டும். நாம் மரித்தவர்கள் எப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல இந்த சரீரம் மரிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு, உலகத்தினுடைய பாடுகளுக்கு, உலகத்தினுடைய உபத்திரவங்களுக்கு எப்பொழுதுமே நமக்கு ஒரே ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? அழுகை. ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தா என்ன பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிற, ஆனா அழுதுகிட்டு இருந்தா பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்கிறது இந்த சரீரம் மரிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட மரித்தால் தான் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்போம். ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியன் சாப்டர் 1 verse number 21. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினால் எங்க சத்துருங்க? மனதிலே சத்துருக்களாயும். பாருங்க, சத்துரு அந்த எங்க இருந்து கிரியை செய்கிறது? நம்முடைய மனதிலே இருந்து சத்துருடைய காரியங்கள் கிரியை செய்கிறது. சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் யாருக்கு முன்பாக நிறுத்தும்படி? தமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினாலே நிறுத்தும்படிக்கு அடைந்த he reconciled with his death. அவருடைய மரணத்திற்குள்ளான ஒரு ஒப்புரவாகுதல். இந்த மரணத்திற்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்நானம், இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீருக்குள்ளாக இறங்குகின்ற வழியில என்னென்ன காரியங்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் மனதில் சத்துருக்களாக எண்ணினீர்களோ அவர்களோடு கூட நீங்களும் மரித்து விட வேண்டும். இதுதான் ஞானஸ்நானத்தின் முதலாவது பகுதி. இந்த சரீரத்திலே மனதிலே யார் யார் மீது கசப்பு வைத்திருந்தோமோ, சத்துருக்களாக எண்ணினோமோ, அவர்கள் அனைவரையும் அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் மரித்து விட வேண்டும். எழுந்திருக்கின்ற வேளையிலே மனதில் யார் மேல சத்துருவா இருந்தோமோ அவங்கள பார்த்து மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? அவன் வந்துட்டான் பாரு என் சாவுக்கு சொல்லுவாங்க. செத்தா கூட என் சாவுக்கு வரக்கூடாது, செத்தாக நான் உன்னை பார்க்க மாட்டேன். அட செத்தா அவங்க தான் வந்து உன்னை பார்க்கணும். அப்பொழுது இவர் செத்துட்டவர் என்ன செய்வார்? சிரிச்சிட்டு இருப்பார். அவர் என்ன செய்வார்? வந்து பார்ப்பார். செத்தவங்க கோவப்பட முடியாது. அதை போல தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சரீரம் மரித்து விடும் என்றால் மனதிலே இருக்கிற சத்துருடைய போராட்டங்கள், பொறாமை, மற்றவர்களை குறித்து என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளாக வைத்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துனுடைய மரணம் ஒப்புரவாக்குதலுடைய ஒரு ஊழியத்தை உருவாக்குகிறது. The ministry of the reconciliation. ஆண்டவருடைய அந்த மரணம் இந்த சரீரத்திலே ஒரு ஒப்புரவாக்குதலை உருவாக்க வேண்டும். The book of Ephesians chapter 2 verse number 16. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், இரு திறத்தாரையும் அவர் என்ன செய்கிறாராம்?
பகையை சிலுவையிலே கொன்று, எதுல கொல்றாரு? சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்து நம்மையும் பிதாவையும் இடையிலே அவர் அந்த சிலுவை மரணத்தின் வழியாக ஒப்புரவாக்கிறார். எனவே முதலாவது மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்குகிறது, ஒரே சரீரமாக. எனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு பகையாளி விரோதி இருக்கிறார்களா இல்லையா? வீட்டில் எல்லாம் வாய் வச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த முதலையும் குரங்கு என்ன செஞ்சதுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சான். இந்த முதல்ல யோசிச்சான், இந்த குரங்கை எப்படியாவது ஒரு நாள் அடிச்சு விடணும் பிளான் பண்ணி முதல்ல சொல்லிச்சான், குரங்கு வா, எங்கே போகலாம்? கடலுக்கு நடுவில் போகலாம், வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் வா. டீச்சர் அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த குரங்கு நம்பி போயிடுச்சு. நடு கடலில் போயிட்டு சொல்லுது, உன் ஈரல் நல்லா இருக்கும், அதை சாப்பிடலான்னு உன்னை கொண்டு வந்தேன். ஆனால் குரங்கு ரொம்ப புத்திசாலி. அட முதலையே, நீ எனக்கு முன்னாலே சொல்லியிருந்தா நான் ஈரலை நான் மேலே மாட்டி வச்சுட்டு வந்திருக்கேனே, கொண்டு வந்திருப்பேனேன்னு சொல்லிச்சான். இந்த முட்டாள் முதல்ல செஞ்சிருச்சு, கொண்டு வந்து கரையில் இறக்கிருச்சான். எனவே தேவனுடைய சமூகத்தில் வருகின்ற வழியில் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு யாரு கிடையாது? சத்துருக்கள் கிடையாது. ஆமென். ஆமா, சொல்லி பாருங்க, சத்துருக்கள் கிடையாது, சத்துருக்கள் கிடையாது, சத்துருக்கள் கிடையாது. உங்க சத்துருக்களை அவர் உங்களுடைய பாதப்படி, வசனம் சொல்லுது, பாதத்தில் கொண்டு வந்து போட்டு வர்றான். உங்கள் கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள். மல்கியால வாசித்து பாருங்க, கடைசி அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் சொல்றாரு, உங்க சத்துருக்கள் உங்கள் கால்களின் கீழே சாம்பலாய் இருக்க வேண்டுமானால் சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள். ஏனென்றால் என் சரீரம் மரித்திருக்கிறது, அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். எபேசியர் சாப்டர் 2 வேர்ட் நம்பர் 3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றவர்கள பவுல் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. அவன் வரட்டவன ஒரு கை பார்த்துடுறேன். அந்த நாட்கள்ல இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, அவன் வரட்டும், நீ ஒரு கை பார்க்க வேணாம், நீ 2 கை எடுத்து தோத்திரம் பண்ணிப்ப. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக. இப்பொழுதோ நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவராக இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் மிக அழகாக தெளிவாக சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகின்ற வழியிலே, ஒரு காணிக்கை நீ கொண்டு வந்து வைக்கின்ற வழியிலே அந்த காணிக்கையை செலுத்திற்கு முன்பதாக உன் சகோதரத்தில் உனக்கு ஒரு குறை உண்டென்று மிக தெளிவாக சொல்லுகிறார். எண்ணுவாயாகில் முதலாவது போய் சகனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையே. ஆமா, first you reconcile with your brother, the body of Christ. அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். அதை நாம் ஞானஸ்தானம் எடுப்பது மாத்திரமல்ல, இந்த சரீரத்துக்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். எனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகாதபடிக்கு இருப்பீர்கள் என்றால், முதலாவது அவர்களுக்காக செபிங்க. 2வது, ஆண்டவரே நான் அவர்களை சந்திக்க வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று கேட்போம். அவர்கள் உங்களுக்கு எதிரில் வருகின்ற வேளையில அவருக்கு தோத்திரம் பண்ணி அவளை கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணி ஒரு விஷ் பண்ணுங்க. சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ஞானஸ்தானத்தினுடைய முதலாவது பகுதி, இந்த சரீரத்திற்கு சத்துருக்கள் இருக்கக்கூடாது. அதற்காகவே இரு திறத்தாரையும் ஒன்றாக ஒப்புரவாக்கினார் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே the first ministry is the reconciliation ministry. ஞானஸ்தானத்தின் முதலாவது பகுதி ஒப்புரவாகுதல் இந்த சரீரத்திற்கு.